அன்பு உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஜாப் வீட்டிலேருந்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருந்தால் இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக ஒரு வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மை ஜியோ நிறுவனம் அவங்க வந்து இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்ட் டைம் ஜாப் வந்து இப்போ வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதோட வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 15,000 பேர். 15,000 பேர் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பார்ட் டைம் ஜாப்பாக. அது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. அது என்ன, எப்படி நம்ம அதை வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜியோ நிறுவனம் வந்து இப்போ வந்து கஸ்டமர் கேர், சேல்ஸ்மேன் இந்த மாதிரியான வேலைக்காக வந்து அவங்க வந்து பார்ட் டைம் ஜாப் வந்து எடுக்கிறாங்க. உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதுக்கு தகுந்த சேலரி கிடைக்கும். நீங்கள் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 20,000 30,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு எப்போயெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போயெல்லாம் பார்ட் டைம் ஜாப் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். இந்த ஜாப் வேணும் அப்படின்னா நம்ம அதிகமாக படிச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் அதிகமாக தேவையில்லைங்க. 10th இல்லைன்னா +2 நீங்கள் படிச்சிருந்தால் போதும். மொபைல் வந்து அந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதும். அடுத்து ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா, நம்ம முன்கூட்டி ஏதாவது வேலை பார்த்துருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க கேட்கல. நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களா இருந்தாலும் இந்த வேலையில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டைம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய டைம் வந்து ஃபிக்ஸாக இருக்கணும். இப்போது ஒரு சாயந்தரம் 4 to 8 வரைக்கும் நான் டைம் எடுக்கிறேன் அப்படின்னா அது வந்து ஃபிக்ஸ் டைமாக இருக்கணும். அந்த மாதிரி டைம் செட் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபுல் டைம் ஜாப் எடுத்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து சேலரி அதிகமாக கிடைக்கும். வாங்க இதை நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, ஜியோ கெரியரில் போய்ட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். அதே மாதிரி வயது வரம்பு வந்து இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணலை. ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கலாம், ஹோம் மேக்கராகவும் இருக்கலாம், யார் வேணாலும் இதில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஏதாவது ஒரு உங்கள் ப்ரௌசரில் போய்ட்டு ஜியோ கெரியர்ஸ்ன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஜியோ கெரியர்ஸ் சர்ச் பண்ணிங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் வருது பாருங்கள், ஜியோ லோகோவோடு வரும். அந்த ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த போஸ்டிங்கில் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றது காட்டிடும். ஃப்ரீலான்சர் பற்றியாங்களா, இதில் வந்துட்டு 7,825 வேக்கன்சி இருக்குது. இது வந்து பார்ட் டைம் ஜாப் தான். அடுத்து ஃப்ரீலான்சர் சேல்ஸ் அசோசியேட், இதுவும் வந்து 7,630 வேக்கன்சி இருக்குது. இதுவும் வந்து நமக்கு வந்து பார்ட் டைம் ஜாப் தான். மற்ற ஜாப்லாம் வந்து நீங்கள் ஆஃபீஸில் போய் பண்ணுறது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஓகேங்களா, செலக்ட் ஃபங்க்ஷனில் போய்ட்டு நீங்கள் எந்த கேட்டகரியில் நீங்கள் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்க, நம்ம வந்து ஃப்ரீலான்சரே கொடுப்போம். ஃப்ரீலான்சர் கொடுத்துடலாம். லொக்கேட் வந்து நம்ம தமிழ்நாடு கொடுப்போம். இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இதில் வேக்கன்சி இல்லை. வேக்கன்சி பார்த்தோம்னா நமக்கு வந்து இப்போது தமிழ்நாடுக்கு வந்து 0ன்னு தான் காட்டும், நாட் ஃபவுண்டுன்னு தான் காட்டும். மற்றபடி நீங்கள் கேரளாவில் இல்லைன்னா ஆந்திராவில், நீங்கள் உங்களுக்கு கேரளா பாஷா பேச தெரியும், இல்லைன்னா ஆந்திரா பாஷா பேச தெரியும், கர்நாடகா பாஷா பேச தெரியும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். பாருங்கள், நாட் பவுண்டுன்னு வந்துருச்சு. ஓகேங்களா, நோ ஜாப் பவுண்டுன்னு வந்துருச்சு. நீங்கள் இங்கிலீஷ் தெரிஞ்சால் நீங்கள் எல்லா ஸ்டேட்டுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு இடத்துலன்னு இல்லை, நீங்கள் நிறைய இடத்துல அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ நீங்கள் கேரளா போடுங்க. கேரளா போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அங்கே அப்படின்றது இதில் காட்டிடும். நீங்கள் எந்த சிட்டிக்கு வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சுன்னா ரொம்ப நல்லது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு வேக்கன்சி இல்லை. இப்போ ஃப்ரீலான்சரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 286 வேக்கன்சி இருக்குது கேரளாவில். நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்ளை பண்ணலாம். இல்லை வேறு ஸ்டேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா இந்த கேரளான்ற இருக்கிற இடத்துல நீங்கள் ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா எது வேணாலும் நீங்கள் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து அதில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதில் நீங்கள் கேரளாவில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இல்லையா 286, அதை வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே உங்களுக்கு எல்லாமே காட்டிடும். கேரளாவில் எந்தெந்த இடத்துல எவ்வளோ ஜாப் இருக்குது அப்படின்றது. இங்கே பாருங்கள், கேரளாவில்
கோழிக்கோடில் இருக்குது, திருவனந்தபுரத்தில் இருக்குது, எரநூரில் இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஏரியாவிலும் ஜாப் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத காட்டிடுவாங்க. அந்த அந்த ஏரியாவுக்கு ஒரு கோடு கொடுத்துருவாங்க. அதான் இந்த சைடில் கோடு இருக்குது பார்த்தீங்களா, 6544ன்னு சொல்லிட்டு, அதான் அந்த கோடு. நீங்கள் எந்த சிட்டியில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. பாருங்கள், ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா 10th to 12th தான் கேட்டிருக்காங்க. ஸ்கில்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும். அடுத்து ஸ்மார்ட் ஃபோன் ஒர்க் பண்ண தெரிஞ்சால் போதும். லோக்கல் பாஷா தெரிஞ்சால் போதும். இந்த மாதிரி சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நவ் அப்ளை கொடுங்க. நீங்கள் நவ் அப்ளை கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது வந்து முதல்ல நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் கொடுக்கலாம், பண்ணாதவங்க நியூ யூசர் கொடுக்கலாம். நியூ யூசர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இமெயில் ஐடி கொடுத்துக்குங்க. ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு 8 டிஜிட் மட்டும் இருக்கிறது மாதிரி ஒரு பாஸ்வேர்டு, ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்ரு, நம்பர், அடுத்து வந்து அந்த எக்ஸ்ட்ரா அட் த டேட்டு இல்லைனா ஆஸ் இந்த மாதிரி போடுறது மாதிரி 8 நம்பர் வர்றது மாதிரி மட்டும் ஒரு பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. அடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. அடுத்து ஆதார் கார்டில் உங்கள் பேர் எப்போ இருக்கோ அந்த மாதிரி பேர், லாஸ்ட் நேமு, பர்த்டே ஆதார் கார்டில் எப்படி பர்த்டே டேட் இருக்கோ அந்த மாதிரி பர்த்டே டேட்டு, மொபைல் நம்பரு, இந்த கேப்ஸா கொடுத்துருக்காங்களே இந்த கேப்ஸாவை நீங்கள் அப்ளை பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும், உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். இப்போ நம்ம முதல்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் வந்துட்டு இப்போ நம்ம அதை டைப் பண்ணுவோம். முன்னாடியே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருந்ததுனால இப்போ வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு நீங்கள் உங்களை பற்றிய டீட்டெயில்ஸ் 100 கேரக்டர்ஸ்லேருந்து 1000 கேரக்டர்ஸ் வரைக்கும் உங்களை பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஆப்ஷனில். அடுத்து வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொடுத்துருப்போம், அந்த டேட் ஆஃப் பர்த் அதுவாக வந்துடும். அடுத்து வந்து ஜெண்டர் வந்து டைப் பண்ணிக்கோங்க, மெயில் ஃபீமேல். அடுத்து வந்து இந்தியன், அது ஆட்டோமேட்டிக்கலாக இருக்கும். ஸ்டேட்டு, சிட்டி இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இதில் பாருங்கள் சூஸ் ஃபைல் இருக்குங்களே, அதில் போய்ட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன எக்ஸ்ட்ரா என்ன உங்கள்கிட்ட ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபேஸ்புக்கு இல்லைனா ஏதாவது ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்து பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜெல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜியோ நிறுவனத்துலேருந்து உங்களுக்கு வந்து கால் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இப்படி இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க. நம்ம மொபைல்லையே நம்ம அப்ளை பண்ணலாம். அப்படின்னு உங்களுக்கு மொபைலில் அப்ளை பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற நெட் சென்டரில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நம்பிக்கையோடு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.